நேற்று சண்டே வெளியே போயிட்டோம். அப்போ அதனால் இப்போ 1 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் சமையல் ஆரம்பிச்சிருக்கேன். குயிக்காக ஒரு மட்டன் குழம்பு, மட்டன் கூட்டு செய்ய போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ரதிகா ஸ்டைலில் ஒரு 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ போட்டோன்னு ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கணும். அப்புறமா ஒரே ஒரு பெரியவங்க நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு இடித்து தான் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யணும், டைம் ஆச்சுன்னு சொல்லி அக்கா அன்றைக்கி மசாலா உங்களுக்கு அரைக்கிறதெல்லாம் காமிக்க மாட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சதை தான் காமிக்க போகிறேன். இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸோடு சின்ன சைஸ் தான், கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப பெரிய தக்காளிலாம் இல்லை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மட்டனே வெறும் 1/4 கிலோ மட்டும்தான். அதில் கொழுப்பு ஒன்றும் இல்லாமல் எடுத்துருவேன். என் ஹஸ்பண்டுக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சமாக தான் மட்டன் இருக்குது. அந்த அளவுக்கு தான் அக்கா வெங்காயம் தக்காளி வச்சுருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுருக்கேன். அப்புறம் இப்போ அக்கா இதில் என்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தான், நம்ம கைக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நறுக்கி போட்டு அரைச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் போடல, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான் போட்டிருக்கேன். இனிமேல் தான் நம்ம சோம்புத்தூள், ஜீரகத்தூள்லாம் அக்கா இனிமேல் தான் போடுவோம். கூட போட்டு சோம்பு அரைக்கலாம். நான் சோம்புத்தூள் வீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போது மிக்ஸி அலசி கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் அக்கா 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு வீட்டில் அரைச்சி வச்ச பவுட்ரு, கொஞ்சோண்டு மிளகு தூளும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுவும் வீட்டில் அரைச்சி வச்சது தான். இப்போது மட்டன் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 5 விசில் வேக வச்சுட்டேன். 5 விசில் விட்டுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு மட்டன். அதையும் எடுத்து போட்டோம். கொஞ்சோண்டு வாட்ரு ஊற்றி 5 விசில் தனியாக குக்கரில் வேக வச்சு அக்கா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பொட்டேட்டோ மட்டனோட போட்டால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு அக்கா தனியாக ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில். அதையும் போட்டுடலாம். பொட்டேட்டோ மட்டன் குழம்புல போடுறது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது நல்லா இப்போ சால்ட்டு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு கரெக்டானு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், தூள். அந்த உப்பு காரம் அக்கா கரெக்டாக இருக்குது, அக்கா போட்டது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சால்ட்டோ காரமோ கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நல்லா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதித்து வந்து எண்ணெய் படும். அவ்வளோதான், மட்டன் கூட்டு ரெடி. 2 மினிட்டில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலையை நம்ம அப்படி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை, பச்சை கறிவேப்பிலை தூவினிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இது 2 மினிட்டில் ரெடி பண்ணியாச்சு. மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம ஆனியனு எல்லாமே நறுக்கி வச்சுட்டு குக்கரில் மட்டனே வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா 2 மினிட்டில் ரெடி ஆகும். அவ்வளோதான். இப்போ 2.5 மினிட் தான் ஆயிருக்கு அக்கா செய்கிறதுக்கே. அவ்வளோதான். ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சாச்சு, கொஞ்சம் ரசம். இது வந்து ரைஸில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிடணும் இந்த மட்டனை. ஆயில் இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பொட்டேட்டோ இல்லாமலும் உருளைக்கிழங்கு இல்லாமலும் நம்ம செய்யலாம். இது அக்கா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் செஞ்சு பாருங்கள். குயிக்காக ஒரு மட்டன் கூட்டு ரதிகா ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 மினிட்டில் இந்த மட்டன் கூட்டு செஞ்சிடலாம். தேங்க்யூ.